இங்க ஒருத்தன் நடந்து வரப்ப ஒரு அபண்டன்ட் பில்டிங்கோட சோத்துல ஒரு ஹோல் இருக்கத பாக்குறான். அது வழியா எட்டி பார்த்தா அங்க நிறைய சில்வர் பாக்ஸ வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்க. உடனே அவன் அந்த பில்டிங்கோட கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா அது உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. சோ வேற வழியே இல்லாம அந்த ஹோல் வழியா அவன் நுழைய பாக்குறான். அப்போ உள்ள இருந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவன் கழுத்துல ஒரு கயிறை போட்டு இருக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவன் பாடி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போக ஆரம்பிக்குது. பார்த்தா இங்க ஒரு டாங்கி ஒரு மில்ல சுத்திட்டு இருக்கு. அது சுத்த சுத்த அவனை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து அந்த இடத்துல ஹேங் பண்ணிருது. அன்னைக்கு ஈவினிங் ஒரு சோளக்கல்ல பொம்மையை சுத்தி பறவைகள் பறக்குதுன்னு 2 போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்ப அது மேல இருக்க தொப்பி எடுத்ததுமே ஒரு போலீஸ்காரன் ஷாக் ஆகி கீழே விழுந்துடுறான். ஏன்னா அவங்க கேப்டனை தான் கொலை பண்ணி அங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த பாடியை அட்டாப்சி பண்றப்ப அதை நிக்க வைக்கிறதுக்காக அது உள்ள குத்தி இருந்த ஒரு பெரிய கம்பை வெளியில எடுக்கிறாங்க. அப்ப அந்த கம்புல ஏதோ எழுதி இருக்க மாதிரி தெரியவும் ஒரு துணியை வச்சு அழுத்துறாங்க. உடனே அதுல இருந்த எழுத்துக்கள் அந்த துணியில பதிஞ்சிருது. அதை பார்த்ததுமே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செத்து போயிட்டதா நினைச்ச ஒரு சீரியல் கில்லரோட சிக்னேச்சர் அதுல எழுதி இருக்கு.